போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அது திரும்பவும் உங்ககிட்ட வந்துட்டு போயிடுச்சு. அதோ அங்க இருக்கு பாருங்க. அங்க போயிடுச்சு. அசையாதீங்க. இப்போ நான் உன்னை விடவே மாட்டேன். அசையாம நில்லுங்க. யாரும் அசையக்கூடாது. யார் மேல அந்த ஈ உட்கார்ந்து இருக்கோ அவங்க அசைஞ்சிங்கன்னா மரண தண்டனை வழங்கிடுவேன். கடவுளே, அப்பா என்ன சொல்றாரு இவரு? மகாராஜா இப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கோபம் அவருடைய விவேகத்தை வீழ்த்துறத அனுமதிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் மரண தண்டனை. வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட வராது. குருவே, அசையாதீங்க. அந்த ஈய கொல்றதுக்காக நானே வந்துட்டு இருக்கேன். இப்ப என்ன நடக்க போகுது? என்ன மாட்டி விட்டுட்டு ஈ தப்பிக்க போகுது. சரியான இடத்துல உட்காந்துருச்சு. மணி, மகாராஜாவோட ஓங்குன கைய பார்க்கும் போது குருஜிக்கு இன்னைக்கு எல்லா கிரக நட்சத்திரங்களுடைய தரிசனம் கிடைக்க போது போல இருக்கு. ஆமாந்தனி, இன்னைக்கு குருஜியோட ஞான திருஷ்டி திறக்க போகுது. எப்போ சொல்லிட்டே இருப்பார்ல, அந்த ஞான திருஷ்டி தனி. தனிமணி, அசையாதீங்க. கோத்வால், அசையாதீங்க. இந்த ஈய இப்ப நான் கொல்லாம விட மாட்டேன். இப்ப கோத்வால் ஐயாவோட மூக்கு உடைய போகுது. அந்த ஈக்கு உங்க மேல அதிகமான அன்பு இருக்கு போல. அதனாலதான் அங்க இங்கன்னு சுத்திட்டு கடைசியில உங்க தலையிலேயே வந்து உட்கார்ந்துருச்சு தாத்தா. திரும்ப திரும்ப தாத்தான்னு சொல்றிய தம்பி. அப்படி என்ன வயசாயிருச்சு? அம்மா, குருவே, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன பண்ண மகாராஜா? ஏன் பேசுனீங்க? மன்னிச்சிருங்க மகாராஜா. நீங்க அசையக்கூடாதுன்னு தானே சொல்லி இருந்தீங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. யாரும் அசையவும் கூடாது, பேசவும் கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? இல்லனா தண்டனை தான். மகாராஜாவுக்கு என்ன ஆச்சு? இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? எங்க போச்சு தனிமணி? நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாரும் இன்னைக்கு தப்பிக்க முடியாது போல இருக்கு. இன்னைக்கு இந்த ஈய நான் உயிரோடவே விட மாட்டேன். இன்னைக்கு அந்த ஈக்கு ஏன் கையால தான் மரணம்.
பண்டித ராமகிருஷ்ணா. நேரா நில்லுங்க. பெரியவங்க சொன்னது சரிதான் ராமா. நேரன்ற நேரத்துல வாழ்க்கைன்ற குதிரை ஒரு மனுஷனை எங்க வேணாலும் கூட்டிட்டு போமா. எங்க போனாலும் மரணம் அவங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குமா. சேவகனே, சேவகனே, சீக்கிரம் போய் கொஞ்சம் வெள்ளத்தை கொண்டு வாங்க. போங்க. ஐயோ, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போங்க, இல்லனா இங்க எல்லாமே நாசமாயிடும். போங்க. பண்டித ராமகிருஷ்ணா, அசையாம இருங்க. ராமா, என்ன காப்பாத்து ராமா. இந்த ஈ இங்க இருந்து வரட்டு. மகாராஜா அதுக்கு பதிலா என்ன கொண்டு போறாரு. பட்டு அமைதியா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டேன். இனி காத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு ஈயால உயிரை எடுக்க முடியும்னா வெள்ளத்தால உயிரை கொடுக்க முடியும். இன்னைக்கு இந்த ஈயை நான் கொல்லாம விட மாட்டேன். மகனே சோமு. மாமா, நீங்களா? மாமா, நீங்க என்ன காரணத்துக்காக சபைக்கு வந்தீங்க? ஏதாவது முக்கியமான வேலையா நீங்க வந்தீங்களா? இல்ல கிருஷ்ணதேவராயா, வேலையெல்லாம் எதுவும் இல்ல. இந்த பையன் சோமு இருக்கான்ல, என்கிட்ட சொல்லாம அரசவைக்கு வந்துட்டான். அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா சோமு. பாலகன் சோமு கூடவே ஈயும் ஏன் பின்னாடியே போச்சு? மகாராஜாவும் சோமுவால தான் முதல் முறையா கோவப்பட்டாரு. முதல்ல நீ இந்த மாதிரி பண்றத நிறுத்துறியா இல்லையா? எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. அந்த நிறுத்துறியா இல்ல அதை புடிங்க உடைச்சு போட்டுறவா? வீட்லயும் சாரதாவுக்கு என் மேல திடீர்னு சோமு இருக்கும் போதுதான் கோவம் வந்தது. இனிமே எனக்கு எப்பவும் எந்த வேலையும் சொல்ல மாட்டேன்னு உறுதிமொழி எடுங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு என்கிட்ட இருந்து தண்ணி கேட்டீங்க, இனி எப்பவுமே என்கிட்ட இருந்து தண்ணி வாங்க கூடாது. இந்த விஷயத்துல ஒண்ணுக்கு இன்னொன்னோட சம்பந்தம் இருக்கா? ஒருவேளை இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் இந்த பாலகனா? மகாராஜா, மகாராஜா, வணக்கம் மகாராஜா. வெளியே யாரோ வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க காவலரே? என்னாச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, அது நீங்களே நேர்ல வந்து பார்த்தா நல்லா இருக்கும். விஜயநகர வாசிகளே, உங்கள யாரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த வீரர்? தைரியம் இருந்தா என்ன வந்து எதிர்கொள்ளுங்க. என்ன எதிர்கொள்ற அளவுக்கு இங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா அவங்க வெளியில வாங்க, என் முன்னாடி வந்து நில்லுங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, ஏதாவது செய்யுங்க. குருவே, நானா? இல்ல இல்ல, நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. அப்ப சரி, நானே இவனுக்கு பதில் சொல்றேன். இல்ல குருவே, இவ சவாலுக்கான பதில நான் சொல்றேன். ஆமா மகாராஜா, அதானே நல்லது. நீங்க தானே சொல்ல முடியும், நீங்களே சொல்லிடுங்க. என்னோட இந்த சவாலை ஏத்துக்கிற அளவுக்கு இந்த விஜயநகரத்துல ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லையா? யாருக்குமே அவங்களோட வீரத்து மேல நம்பிக்கை இல்லையா? ஏய்,
எங்க ராஜ்யத்துக்குள்ளே புகுந்த எங்களுக்கே இவ்வளவு தைரியமா சவால் விட்டுட்டு இருக்கிற நீ யாருன்னு சொல்ல? நான் தான் பலசாலி பஞ்சவர்ஷா. நான் ஒவ்வொரு ராஜ்யமா போய் இப்படிதான் சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ராஜ்யத்திலையும் என்னோட சவாலை ஏத்துக்கிட்டு என்ன வீழ்த்தக்கூடிய நபர் எங்கேயும் கிடைக்கல. யாரெல்லாம் என்னோட சவாலை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க என்கிட்ட தோத்துதான் போயிருக்காங்க. இங்க பாருங்க மகாராஜா, என்கிட்ட 5 காளைகளோட சக்தி இருக்கு. இந்த 5 காளைகளையும் நான் தனியால அங்க இழுத்துக்கிட்டு வந்திருக்கேன். உங்க விஜயநகரத்துல இருக்கிற பலசாலியான நபர்கிட்டன்னா மல்யுத்த போட்டிக்கு சவால் விடுறதுக்கு வந்திருக்கேன். அம்மா, எனக்கு ஏதோ ஒரு சங்கடம் சூழ போற மாதிரி தோணுது. அட நீங்க வேற, இங்க இருக்கிற ஈ கூட நீங்க முதல்ல சண்டை போடுங்க. ஏன்னா அதுதான் இங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய வீரன். அத மகாராஜா கிருஷ்ணதேவராயரால கூட வீழ்த்தவே முடியல தெரியுமா? என்ன ராமகிருஷ்ணரே இது இவ்வளவு அதிக பிரச்சனையா இருக்காங்க. இங்க பாரு சோமு, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இங்க இருக்கிறதுலே பலசாலியான வீரன் நான் தான். இந்த ராஜ்யத்தின் அரசன் கிருஷ்ணதேவராயன். மகாராஜா, என்னுடைய அறிவுரை என்னன்னா, இந்த நேரத்துல நீங்க இந்த வீரனோட சவாலை ஏத்துக்க கூடாது. ஏன் கூடாது? வீரரே, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. மகாராஜாவோட சிறப்பு ஆலோசகர் அவர் இந்த சவாலை ஏத்துக்க வேணாம்னு சொல்லி அறிவுறுத்திட்டாரு. நீங்க இந்த போட்டிக்கு முன்னாடியே ஜெயிச்சிட்டீங்க. அமைதி, எதுவும் பேசாத. அதுக்கு அவசியமே இல்ல பண்டித ராமகிருஷ்ணா. விஜயநகரம் வீரர்களின் தாயகம். நான் இவனோட சவாலை நிச்சயமா ஏத்துப்பேன். கேளுங்க, இப்ப உங்களுக்கு உறுதி அளிக்கிற உங்களோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். 2 நாட்களுக்கு பிறகு நம்மளோட போட்டி நடக்கும். நான் உங்களோட மல்யுத்தம் செய்வேன். நான் உங்களோட அகங்காரத்தை தவிடு பொடியாக்கி வீரத்துக்கான புது அர்த்தத்தை உங்களுக்கு நான் புரிய வைப்பேன். ஒரு அரசரோட மல்யுத்தம் செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா விதிமுறைகளின்படி நீங்க என்கிட்ட தோத்துட்டீங்கன்னா உங்களோட சொத்துக்கள், அதாவது இந்த ராஜ்யம் எனக்கு சொந்தமாயிடும். அப்புறம் நான் தான் இந்த ராஜ்யத்தோட புது அரசனா இருப்பேன். மகாராஜா, இதை நான் ஏத்துக்கிறேன். பண்டித ராமகிருஷ்ணரே, மகாராஜா, இந்த வீரர் விஜயநகரத்துல தங்கறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரி மகாராஜா. வாங்க. பஞ்சவர்ஷ அவர்களே, இது விஜயநகரத்தோட ராஜ்ய விருந்தாளிகள் அறை. 2 நாட்களுக்கு நீங்க இங்க ஓய்வெடுங்க. உங்களுக்கு சேவை பண்றதுக்காக சேவகர்கள் வெளியில இருக்காங்க. நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. நான் இங்க அரசரானதுக்கு அப்புறம் செய்ய போற முதல் வேலை என்னன்னா, உங்களையே என்னோட சிறப்பு ஆலோசகரா நியமிக்க போறேன். ஏன்னா என்னோட பார்வையில மகாராஜா உங்களோட ஆலோசனைய யோசிச்சு பார்க்காம இப்படி மறுத்திருக்க கூடாது பண்டிதரே. சரி, இப்போ நான் விடை பெறேன். வரேன். வாங்க. வணக்கம் பண்டிதரே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் உங்களை தேடிக்கிட்டு தான் இங்க வந்தேன். மச்சிலிப்பட்டினத்துல இருந்தா? இல்ல, மஜிலிப்பட்டினத்துல இருந்து நேத்தே வந்துட்டேன். அங்க எல்லாமே சௌக்கியம் தானே? அங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனா இங்க எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுன்னு கேள்விப்பட்டனே. ஆமா மந்திரியாரே,
கடந்த சில நாட்களாவே எல்லாம் தப்பா நடந்துகிட்டு இருக்கு. ராஜ்யத்தை சங்கடங்களின் மேகம் சூழ்ந்திருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதை பத்தி பேசுறதுக்காகத்தான் நான் உங்களை தேடி வந்தேன். இதை பாருங்க, மகாராஜா விஷயத்துல எனக்கு புரியாத. வணக்கம் மந்திரியார் அவர்களே. வணக்கம் பண்டிதரே. வணக்கம் மந்திரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க 2 பேரையும் மகாராஜா உடனே வர சொல்லியிருக்காரு. சரி வாங்க வாங்க போலாம். வாங்க. என்னோட போட்டியின் பயிற்சிக்காக யாரு முதல்ல முன் வர போறது? கோத்வால் அவர்களே. மகாராஜா, உங்க கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். மகாராஜா, நான் கடந்த 10 நாளா காய்ச்சல்ல தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால என் உடம்புல இருந்த எல்லா சக்தியுமே போயிடுச்சு மகாராஜா. என்னால சண்டை போட முடியாது. இப்ப நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன். இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? விஜயநகர ராஜ்யத்தோட தலைமை காவலர் பலவீனமாயிட்டேன்னு சொல்றீங்க. அது குருவே, இங்க முன்னாடி வாங்க. வந்துட்டேன். வாங்க. குருஜி ஒளிஞ்சிக்காதீங்க. நான் சொல்றத கேளுங்க. நீங்க கவலைப்படாம போங்க. உங்ககிட்ட தான் அந்த ஞான திருஷ்டி இருக்குல்ல, அது உங்களுக்கு எதுவுமே ஆக விடாது. போகாதீங்க, உங்களை கொன்னுடுவாரு. உங்க கிட்ட இருந்தே நான் பயிற்சியை ஆரம்பிக்கிறேன். வாங்க. ஆரம்பிக்கலாம் மகாராஜா. வந்துட்டாங்க. ராமகிருஷ்ணரும் மந்திரியாரும் வந்துட்டாங்க. மகாராஜா, எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆலோசனைப்படி அதீத சக்தி உள்ள மகாமந்திரியை தவிர உங்களை சமாளிக்க யாராலையும் முடியவே முடியாது மகாராஜா. நீங்க சொல்றது கூட சரிதான் குருவே. முன்னாடி வாங்க மந்திரியாரே. சரி வர. பல கலைகளோட பலத்தை கொண்டவர். முன்னாடி வாங்க மந்திரியாரே. உங்க கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். வாங்க வாங்க மந்திரியாரே. மகாராஜா, இந்த குரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? மகாராஜா, நான் உங்க கூட கண்டிப்பா பயிற்சி பண்றேன். ஆனா கடந்த 3 நாட்களா நான் வந்து உண்ணாவிரதத்தில் இருக்கேன். அதுவும் தண்ணி கூட குடிக்காம. இப்படி சாப்பிடாம இருக்கும்போது காளைகளின் பலம் என்ன? ஒரு எறும்பளவு கூட இருக்காது மகாராஜா. இல்லைன்னா நான் கண்டிப்பா பயிற்சிக்கு வந்திருப்பேன். ஒருவேளை நான் வந்தேன் அப்படின்னா பயிற்சி முழுமையற்றதாகவும் பலவீனமானதாகவும் இருக்கும் மகாராஜா. அப்படின்னா உங்களாலையும் பயிற்சியில ஈடுபட முடியாது. ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாங்க வாங்க. உங்க கிட்ட இருந்தே இப்ப ஆரம்பிக்கலாம். இதுதான் சரி மகாராஜா. இல்ல இல்ல மகாராஜா, இல்ல அது. வாங்க மகாராஜா. என்னோட யுத்த பயிற்சி எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை மகாராஜா. ஏன்னா என்ன நீங்க இப்படின்றதுக்குள்ள விழித்திருவீங்க. அது என்னன்னா, ஒரு பிராமண ஒரு பண்டித மல்யுத்தெல்லாம் பயிற்சி பண்ண மாட்டாங்க. சாஸ்திரங்களை தான் பயிற்சி பண்ணுவாங்க. அதனால என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. என் கூட இப்ப சண்டை போட்ட எனக்கு பயிற்சிக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லைன்னு இப்ப எனக்கு புரியுதா? சரியா சொன்னீங்க. அப்படின்னா ஒரேடி பின்னாடி போங்க. நானே தனி ஆளா பயிற்சி பண்ணிக்கிறேன். அடேங்கப்பா, பிரமாதம் மகாராஜா, பிரமாதம். எவ்வளவு சுலபமா இந்த கருணக்கிழங்கு தூக்கிட்டீங்க. கரலாக்கட்ட கடவுளே கடவுளே, நேரங்காலம் கூட தெரியாம இப்படி சிரிச்சு மாட்டிக்கிட்டாளே. மந்திரியாரே. மகாராஜா, போட்டிக்கு முன்னாடி
நம்ம ராஜசபையில நடன நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு நான் விரும்புறேன். கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா, உங்க கட்டளைப்படியே ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவியும் மற்றும் இசைக்கலைஞரும் இப்போ இந்த சபைக்கு வந்திருக்காங்க மகாராஜா. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு இடையில சங்கீதம் மற்றும் நடனக்கலைக்கான போட்டியை நாம ஆரம்பிச்சிடலாம். உங்க அனுமதிக்காகத்தான் காத்திருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த போட்டிக்கு ஒரு விதிமுறை இருக்கு. ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவி மற்றும் இசைக்கலைஞர் இவர்கள் 2 பேர்ல முதல்ல யார் நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். என்ன தண்டனை வழங்கப்படுமா? மன்னிச்சிடுங்க மகாராஜா, இந்த இரு கலைகளும் வெவ்வேறானது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இடையில போட்டி எப்படி சாத்தியமாகும்? கேள்வி கேட்க கூடாது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. கட்டளையை மட்டும் பின்பற்றணும். மந்திரியாரே, போட்டி ஆரம்பிக்கட்டும். கட்டளைப்படியே மகாராஜா. வணக்கம் மகாராஜா. தாமரை போன்ற மென்மையான பாதங்கள் எப்படி தொடர்ந்து ஆடப்போகுதோ? அது ஆடிக்கிட்டே இருக்கும் குருஜி. மேல தொடத்தாலும் நிக்கிற வரைக்கும், இல்லன்னா அவங்களோட மென்மையான பாதங்கள் சோர்வாகிற வரைக்கும். சிவ 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 சிவ. என்னோட சௌதாமினி எப்படிப்பட்ட புயல்ல சிக்கிக்கிட்டார். அற்புதம் அற்புதம். போட்டி நடந்துகிட்டே இருக்கட்டும். யார் முதல்ல நிறுத்துறாங்கன்னு பாப்போம். இந்த இசை கலைஞரோட கையா இல்ல ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவியோட கால்களா? யாரு நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு தண்டனை உறுதி. மகாராஜா, அது குருஜி குருஜி பாருங்களேன், திரும்ப திரும்ப சௌதாமினி தேவி உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரியுது தெரியுது, அவ என்னத்தான் பாக்குறான்னு. மந்திரியாரே, பாருங்களேன், கலைகளை பெரிய அளவுல புகழ்ற நம்முடைய அரசர் இன்னைக்கு இந்த நிறைஞ்ச சபையில கலையை அவமதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணுங்களேன் மந்திரியாரே. என்னால என்ன பண்ண முடியும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே? நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் இந்த நேரத்துல மகாராஜா கிட்ட ஏதாவது சொல்றது அவ்வளவு சரியா இருக்காது. மகாராஜா, என்னுடைய பார்வையில 2 கலைஞர்களுமே சமமா தான் இருக்காங்க. உங்க பார்வையை உங்ககிட்டயே வச்சுக்கங்க ராஜகுரு தத்தாச்சாரியாரே. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இதுக்கப்புறமோ திரும்ப குறுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ராஜ்யத்தோட ராஜகுருங்கிறத நான் மறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுரும்.
அமைதியா உட்காருங்க. இந்த போட்டியை அனுபவிங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறதன் மூலமா இந்த மொத்த ராஜ்யத்தின் ராஜகுருவை அவமானப்படுத்தி மொத்த ராஜ்யத்தையுமே அவமானப்படுத்திட்டீங்க. இப்படியெல்லாம் செய்யக்கூடிய உரிமை எந்த ராஜாவுக்கும் கிடையாது. குருவே, இப்போ இந்த மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே நான் உங்களை எச்சரிச்சிட்டேன். அமைதியா உங்க இடத்துலயே உட்காருங்க, குறுக்கிடாதீங்க. எந்த இடத்துல மரியாதை இல்லையோ அந்த இடத்துல என்னோட நிழல கூட இருக்க நான் அனுமதிக்கிறது இல்லை. எந்த இடமா இருந்தாலும் சரி, அது ராஜசபையாவே இருந்தாலும், எந்த சபையில ராஜகுருவுக்கு உரிய மரியாதை இல்லையோ அந்த சபையில என்னால ஒரு வினாடி கூட இருக்கவே முடியாது. நான் போறேன், நிரந்தரமா போறேன். ஒரு அடியா போயிடுற மகாராஜா. குருவே நில்லுங்க. இன்னைக்கு வேண்டாம் ராமகிருஷ்ணா, இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு என்னோட இதயம் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. இந்த நிலைமையில நீங்க ஆறுதல் சொன்னா கூட அதை என் மனசு ஏத்துக்கிற நிலைமையில இப்போ இல்லவே இல்லை. நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா குரு சொன்னது உண்மைதானே. இப்படிப்பட்ட ஒரு போட்டி வீணானது. தயவு செஞ்சு நீங்க இதை நிறுத்திடுங்க மகாராஜா. இது கலைக்கு அவமானம். நீங்க உங்களோட வரம்புக்குள்ளேயே இருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. எது மானம் எது அவமானம்னு எனக்கு தெரியும். இப்ப ராஜகுரு தத்தாச்சாரியார் பண்ணிட்டு போனாரே, அதுக்கு பேர் தான் அவமானம். அதுவும் நிறைஞ்ச சபையில. இப்ப நீங்களும் அதையே பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் நிறுத்துங்க. இந்த போட்டி முடிஞ்சிருச்சு. இதுல யாரும் வெற்றி அடையல. மந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. எல்லாரும் கைத்தட்டல மூழ்கி இருக்காங்க. ஆனா இவங்க யாருக்குமே விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியார் மகாராஜாவே அவமதிச்சுட்டு போயிருக்காருன்னு கொஞ்சம் கூட புரியல. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, குரு உங்களை அவமதிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. நீங்க பண்றது தவறுன்னு உங்களுக்கு புரிய வைக்கதான் முயற்சி பண்ணாரு. உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிற மகாராஜா, தயவு செஞ்சு குருவை திரும்பவும் சபைக்கு கூப்பிடுங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. குருவை கண்டிப்பா திரும்ப நாம சபைக்கு அழைக்கணும். கண்டிப்பா அழைக்கணும். ஆனா அதுல ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனை என்னன்னா, அவர் இங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட மகாராஜா கிருஷ்ணதேவராயர் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா அவர் தப்பு பண்ணிருக்காரு. இங்க எல்லாரும் முன்னாடியும் மகாராஜா கிட்டயே வரம்ப மீறி பேசியிருக்காரு இல்லையா? அப்படின்னா அவரு மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். குருவை மறுபடியும் இந்த ராஜசபைக்கு வர சொல்லுங்க. மந்திரியாரே, நீங்களே அவரோட வீட்டுக்கு போய் குருவை மறுபடியும் ராஜசபைக்கு கூட்டிட்டு வாங்க. ஆனா அது மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும்தான். ஒரு மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. என்ன மகாராஜா நானா? ஆமா மந்திரியாரே, நீங்க தான். சரி மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மந்திரியாரே, மகாராஜா நடந்துக்கிற விதத்தை பார்த்து கோவப்படாதீங்க. இது மகாராஜாவுடைய இயல்பான குணம் இல்ல. இது அவருக்குள்ள அகங்காரத்தால நிறைஞ்சு இருக்கிற கோவம் தான் பேசுது மந்திரியாரே.
தள்ளிப்போன்னு சொல்றல. இங்க பாருப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, என்னோட வழியில உன்னை குறுக்க வர வேண்டாம் அப்படின்னு. ஐயோ மகா மந்திரியாரே, நீங்க இப்ப எங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க? நான் குருவை அழைக்க போய்கிட்டு இருக்கேன். ஆனா மந்திரியாரே, இந்த வேலை எல்லாமே சேவகர்களோட தானே? அது சரி, இப்ப நீங்க இந்த வேலையையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு மந்திரியாரே, நீங்க இன்னும் போகலையா? இனிமேலும் நான் போக போறது கிடையாது. ஏன் அப்படி என்னாச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் ஒண்ணு இங்க இருக்கிற சேவகன் கிடையாது. நான் ஒரு மந்திரி. ஒரு மந்திரி என்ன பண்ணுவாரோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். புரியுதா? மந்திரியாரே, இப்ப இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. முதல்ல நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வேணா இப்படி நினைச்சுக்கோங்க, நான் இப்போ விடுமுறையில இருக்கேன். மந்திரியாரே, ஐயோ கேளுங்க. ஆமா பட்டு, நான் தான் போய் ஆகணும். இல்லனா இந்த கோவ எரிமலை மொத்த விஜயநகரத்தையுமே அழிச்சிடும். வருணமாலா எங்க இருக்க? என்ன, நான் இங்க தானே இருக்கேன். என்ன பதில் இது? நீங்க எப்படி கேள்வி கேட்டீங்களோ நானும் அப்படிதான் பதில் சொன்னேன். சரி, அதுக்காக ஏன் கத்துற? பதில் சொல்லாம இருந்தா உன் காது செவிடாயிடுச்சான்னு கேக்குறீங்க. அதுவே பதில் சொன்னா ஏன் கத்திட்டு இருக்கன்னு சொல்றீங்க. அட கடவுளே, கடவுளே, இங்க என்ன நடக்குது? வீடா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, எனக்கு யாரும் மரியாதையே கொடுக்கலையே. குருஜி, ஒருவேளை உங்க முகத்தை பார்த்த உடனே அப்படி தோணிருக்கும் போல. ஒரு முறை வேணா கண்ணாடியில தேடி பாருங்க, ஏதாவது தடயம் கிடைக்கலாம். உண்மையை சொன்னா எதுக்காக அடிக்கிறீங்க? ஆடின அந்த சௌதாமினி கால் எப்படி இருக்கோ தெரியல. நான் போயாகணும். அவ பக்கத்துல நான் இருந்தாகணும். நீ ஒரு வேலை செய், போய் சீக்கிரமா மஞ்சள் பத்து எடுத்துப்பா. இப்ப பத்தல உங்களுக்கு எதுக்கு? பாவம், அவ கால் எப்படி இருக்கும்? எவளுக்கு? இங்க இங்க எனக்கு வலிக்குது, இங்க வலிக்குது எனக்கு. போதுமா? இங்க வலிக்குது, இங்க. இப்போ எனக்கு வீட்ல மஞ்சள் பத்து கூட கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். சமையல் அறையில வச்சிருக்கேன், இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். அது கூட சேர்த்து ஒரு கத்தியும் கொண்டு வரேன். கத்தி இருக்கு சுவாமி, கத்திய வச்சுதானே உங்களோட இதயத்தை கிழிச்சு காயம் எங்க இருக்குன்னு பார்த்து மருந்த போட்டு விட முடியும். நிறுத்துங்கிற, நானே போய் எடுத்துக்கிறேன். சௌதாமணியோட கால் எப்படி இருக்கோ தெரியலையே. நிச்சயம் அவ கால் நோகும். அதுக்கு இதுதான் மருந்து. இதோ வந்துட்டேன், நான் தான் வந்திருக்கேன். உன்னை தேடி வந்தேனே தத்து, ஏ தத்து, இந்த கதவை தட்டு. ஓ, இப்ப நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? மருந்து போட்டு விட. யாருக்கு? உனக்குதான். அப்படியா? உனக்கு மருந்து போடலன்னா என் இதயத்துல இருக்கிற காயம் ஆறாது. புரியல? இதோ புரிய வைக்கிறேன். உனக்கு காயம் ஏற்பட்டா அதுக்கு மருந்து போட நான் தானே வரணும் இல்ல? அதனாலதான் ஓடோடி வந்தேன். இதோ உனக்காகவே மருந்து நானே எடுத்துக்கிட்டு வந்தேன். இத உன் பாதங்கள்ல நானே போடுறேன். நீங்க என்ன தொட கூட செய்யாதீங்க. நீங்க இருக்கும்போதுதான் சபையில எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஐயோ சௌதாமினி, இப்பவே ஒழுங்கா இங்க இருந்து போங்க. இரு, மருந்து போட்டுட்டு போயிடுறேன். நான் போட விட மாட்டேன். நான் உங்களை மருந்து போட விட மாட்டேன். முட்டாள் நாட்டியக்காரியே, நான் போறேன்.
நீ இப்படியே கிட. ரொம்ப நேரம் காத்து இருந்தாச்சு, ஆனா குரு இன்னும் வரல. நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு குரு எங்க இருக்காருனாவது சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இன்னைக்கு நிறைஞ்ச சபையில மகாராஜா எங்க குருஜியை அவமானப்படுத்தினாருல்ல. அதுக்கப்புறம் அவரை எங்கேயும் பார்க்க முடியல. முகத்தை காட்டவே வெக்கப்படுறாரு. அவருடைய காயத்துக்கு மருந்து போட போயிருக்காரு. வந்துருவாரு. மன்னிச்சிருங்க பண்டித ராமகிருஷ்ணரே, மொழிபெயர்ப்பு விஷயத்துல இன்னைக்கு என்னால உங்களுக்கு உதவ முடியாது. இல்ல குருவே, நான் இங்க மொழிபெயர்க்கிற வேலைக்காக வரவே இல்ல. நான் மகாராஜா என்ன சொன்னார்னா, நீங்க மட்டும் ஒரே ஒரு முறை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு குருவே. அதுக்கப்புறம் எல்லாமே பழைய மாதிரி ஆயிடும். சரி, கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். கண்டிப்பா மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க போங்க, நாளைக்கு சபையில சந்திக்கலாம். நன்றி குருவே, நான் உங்ககிட்ட இருந்து இதைதான் எதிர்பார்த்தேன். நான் வரேன். வணக்கம். போயிட்டு வாங்க. மணி, நாளைக்கு நிறைஞ்ச சபையில நம்ம குருஜி மகாராஜா கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்பாரு? இவரு முகத்தை பார்த்தா இவரு மன்னிப்பு கேட்பாருன்னு எனக்கு தோணல. நாளைக்கு சபையில நான் எப்படி மன்னிப்பு கேட்க போறேன்னு இந்த மொத்த விஜயநகரமும் பார்க்க போகுது. குருஜி ஏதோ பெருசா திட்டம் போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். குரு வந்துட்டாரு. வணக்கம் குருவே. விஜயநகரத்தின் அரசர், துளுவ வம்சத்தின் ராஜாதிராஜர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 எல்லாரும் உட்காருங்க. இறுதியா குரு மன்னிப்பு கேட்க வந்துட்டாரு. எனக்கு சந்தோஷமா இருக்கு குருவே. இன்னைக்கு நீங்க இந்த ராஜசபையில இருக்கிறத பார்க்கும்போது கூடவே இப்ப இங்க என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா மகாராஜாவுக்கு அவர் தவறு புரிஞ்சிருச்சா? மகாராஜா, எனக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா நான் இப்போ எந்த நோக்கத்துல வந்திருக்கேங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. நீங்க என்ன பண்ணணுமோ அதை தான் இப்போ நீங்க பண்ண போறீங்க. சபையில எல்லாருமே இருக்காங்க. நீங்க தாராளமா கேளுங்க. மகாராஜா வெகுமதி கொடுத்து சமாதானப்படுத்த போறாரா? நன்றி மகாராஜா, ரொம்ப நன்றி. நீங்க ஏற்கனவே நிறைய கொடுத்திருக்கீங்க. இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம். குரு நேரடியா ஏன் மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாரு? இவங்க 2 பேரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? எதுவும் வேண்டாமா? எனக்கு ஒன்றும் புரியலையே குருவே. மகாராஜா, உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அதுவே போதுமானது. இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். நான் உங்களுக்கு எதுவும் தரப்போறதில்ல குருவே. ஆனா நீங்க இங்க எந்த நோக்கத்துக்காக வந்தீங்களோ அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க. கேளுங்க. அப்படியா? எதையும் கொடுக்க தயாரா இல்லைங்க போது கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த காரணத்துக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்களோ அதுதான் அர்த்தம் குருவே. அதனால அதையே கேளுங்க. எதை கேட்கணும்? என் கிட்ட
மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பா கேட்கணும் உங்ககிட்ட? ஆமா, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மகாராஜா கிருஷ்ணதேவராயரே, நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேட்டுக்கங்க. எனக்கு என்னோட மரியாதையை விட உயர்ந்த விஷயம்னு எதுவுமே இல்லை. நான் இங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக வரல. நீங்க என்ன சொல்றீங்க குருவே? மகாராஜா, குரு சொல்ல வரதுக்கான அர்த்தம் என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்ற எதுவும் இப்ப மகாராஜாவுக்கு சுத்தமா புரியாது. தேவையில்லாம நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு சோமு, போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஒரு குற்றவாளிக்கு சாதகமா பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்ப முடிவு எடுத்துட்டேன் குருவே. தண்டனை கடுமையானதா இருக்க போகுது. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.